ராஜராஜ சோழன் வணங்கிய தெய்வம் வராகி அம்மன். அதாவது மிகப்பெரிய சிவபக்தன் என்று அறியப்படுபவர் ராஜராஜ சோழன். ஆனால் அவர் போருக்கு போகும்பொழுது அவர் வணங்கிய தெய்வம் யாரு அப்படின்னா வராகி அம்மன் தான். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிவிட்டு தொடங்குவது மரபு. ஆனால் இந்த தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையை துவங்கும் போதும் முதல்ல வராகி அம்மனை வணங்கிவிட்டு தான் அவர் எல்லா வேலையுமே தொடங்கியிருக்கார். வராகியை ஏன் அவர் வணங்குவதற்கு என்ன காரணம்? அதாவது கடல் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக வராகி அம்மனுடைய அருள் இருந்தால்தான் தாண்ட முடியும் என்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் புராணத்தில் போய் பார்த்தோம்னா பெருமாள் பார்த்தீங்கன்னா வராக அவதாரம்னு ஒரு அவதாரம் எடுக்கிறார். பூமியை ஒரு அரக்கன் கடலுக்குள்ளே ஒளித்து வைக்கும் பொழுது அவர் வராக அவதாரம் எடுத்து அவர் மேலே அந்த பூமியை கொண்டு வருகிறார் என்று இதிகாசம் சொல்லுது. ஆனால் அதில் ஒரு நுட்பம் என்ன அப்படின்னா, வராகம் அப்படின்னு சொல்லுகிற போது பன்றி பார்த்தீங்கன்னா வாய் எப்போதுமே மண் பார்த்து தான் இருக்குமே தவிர குனிந்து தான் இருக்கும். மண் பார்த்து தான் அதனுடைய வாய் இருக்கும். வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா அந்த வாய் பகுதி மேல் நோக்கி உயர்ந்த நிலையில் இருக்கும். எதனாலன்னா அந்த பூமியினுடைய பாரத்தை தூக்க வேண்டும் என்பதற்காக அதை நெம்பி உந்தி தள்ளுவதனால அந்த வாய் மேலே போனதாக சொல்வார்கள். உந்தி தள்ளுதல் என்பது என்ன அர்த்தம் என்றால், வாழ்க்கையில் பேரு புகழ் ஆஸ்தி அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு இது எல்லாவற்றிலும் மேலே போகிறவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று வராகி அம்மனை எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆனால் கடலுக்குரிய தெய்வம் கடல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் பயணம் போகிற போது பல தேசங்களை கடல் பயணத்தின் மூலமாக வென்றவர்கள் சோழர்கள் இல்லையா? அப்படி பல கடல் பயணம் போகும்பொழுது பல கடற்கொள்ளையர்களை அவங்க சந்திக்க வேண்டி வரும், பல எதிரிகளை அவங்க சந்திக்க வேண்டி வரும், பல வீரர்களை அவங்க சந்திக்க வேண்டி வரும். அப்போ இந்த எதிரிகளை அழிப்பதற்காகவும் இந்த பில்லி சுனியம் ஏவல் இவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் கடல் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக தஞ்சையிலே ராஜராஜ சோழன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேர் அதிசயமான தஞ்சை பெருவுடையாருக்கு கோயிலை எழுப்புவதற்கு முன்பாக வராகி அம்மனுக்கு ஒரு கோயிலை எழுப்பி அதற்குண்டான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்துவிட்டுத்தான் அந்த கோயிலை எழுப்பியிருக்கிறார். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் மிகப்பெரிய ஒரு கல்லாலான ஒரு பெரிய கோயிலை எழுப்புவதற்கு முன்பே அந்த பகுதியில் வராகியை வணங்கக்கூடிய ஒரு மரபு தொன்று தொட்டு இருந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு கல்வெட்டு ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. சப்த கன்னிகளிலே வராகி என்பவர் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானினுடைய அம்சமாகவும் சொல்லப்படுகிறார். ஏன்னா வராகிக்கு பார்த்தீங்கன்னா 3 கண்கள் இருக்கும். சிவபெருமானுக்கு எப்படி நெற்றிக்கண்ணோடு சேர்த்து 3 கண்கள் இருக்கிறதோ அதுபோல 3 கண்ணை உடைய தெய்வமாக வராகி அம்மன் இருப்பதனால தான் போருக்கு போகிற போது ராஜராஜ சோழனுக்கு பல தேசங்கள் அவனுக்கு அடிமையாக ஆனதற்கும் பல தேசங்களை வென்றதற்கும் காரணம் அந்த வராகி அம்மனினுடைய தனிப்பெரும் கருணை என்று பலரும் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அப்படி சப்த கன்னியர்கள், அதனால தான் பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு நம்ம வணங்குற மாதிரி வராகியையும் வணங்கக்கூடிய மரபு நம்முடைய தமிழ் மண்ணிலே தொன்று தொட்டு இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கோயில்கள் இருக்குது. அதாவது வட இந்தியாவில் ஒரு கோயில் இருக்குது, தெற்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு கோயில் இருக்குது, இப்போ சமீபத்தில் அரக்கோணத்தில் ஒரு கோயில் எழுப்பியிருக்காங்க. ஆனால் காசியில் உள்ள கோயிலில் உள்ள விசேஷம் என்னென்னா, அந்த வராகியை நேரடியாக யாராலும் பார்க்க முடியாது, தரிசனம் செய்ய முடியாது, வணங்க முடியாது. ஒரு சிறு சிறு துவாரங்கள் வழியாகத்தான் அந்த அம்மனை வணங்க முடியும். ஆனால் தஞ்சாவூரில் அப்படி இல்லை. இரவு நேரத்தில் கூட வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அம்மனாக காளியினுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். துர்க்கையினுடைய ஒரு தளபதியாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னா வராகி அம்மன். அதனால தான் தன்னுடைய போர்ப்படை அதனுடைய தளபதியாக அவர் நினைப்பது யாருன்னா வராகி அம்மனை அவர் நினைக்கிறார். அதனால தான் பல தேசங்களை கடந்து அவர் வந்தார். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.